உலக வரைபடத்தில் ஒரு சிறிய நீலப்பகுதியாக தோன்றினாலும் கருங்கடல் உலகின் மிக முக்கியமான புவிசார் அரசியல் சதுரங்க பலகைகளில் ஒன்றாகும். இந்த கடல் ஏன் இவ்வளவு முக்கியமானது, குறிப்பாக ரஷ்யாவிற்கு இதன் கட்டுப்பாடு ஏன் அத்தியாவசியமானது என்பதை புரிந்து கொள்ள அதன் புவியியல், வரலாற்று, பொருளாதார மற்றும் இராணுவ முக்கியத்துவத்தை விரிவாக ஆராய்வது அவசியம். கருங்கடல் கிழக்கு ஐரோப்பாவிற்கும் மேற்கு ஆசியாவிற்கும் இடையில் மூலோபாய ரீதியாக அமைந்துள்ளது. இது ரஷ்யா, உக்ரைன், துருக்கி, ருமேனியா, பல்கேரியா மற்றும் ஜார்ஜியா ஆகிய 6 நாடுகளுடன் எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. சுமார் 4,36,400 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட இந்த கடல் சுமார் 1,150 கிலோமீட்டர் நீளமும் 600 கிலோமீட்டர் அகலமும் கொண்டது. இது ஒரு நீரிணை வழியாக அசோவ் கடலுடனும் பின்னர் பாஸ்பரஸ் மற்றும் டார்னெல்லஸ் நீரிணைகள் வழியாக மத்தியதரை கடலுடனும் இணைகிறது. இந்த 2 நீரிணைகளும் துருக்கிய நீரிணைகள் என அழைக்கப்படுபவை கருங்கடலை உலக பெருங்கடல்களுடன் இணைக்கும் ஒரே கடல்வழி பாதைகளாகும். இது கருங்கடலை ஐரோப்பாவிற்கும் ஆசியாவிற்கும் இடையே ஒரு முக்கியமான பாலமாக செயல்பட வைக்கிறது. கருங்கடலின் தனித்துவமான புவியியல் அம்சம் அதன் ஆழமான நீர்ப்பகுதியில் உள்ள ஆக்சிஜன் இல்லாத அனாக்சிக் அடுக்காகும். இது கடல் மட்டத்திலிருந்து சுமார் 200 மீட்டருக்கு கீழே தொடங்கி கடல்வாழ் உயிரினங்களின் பரவலை கட்டுப்படுத்துகிறது. இந்த ஆக்சிஜன் இல்லாத சூழல் பண்டைய கப்பல் சிதைவுகள் மற்றும் கரிம பொருட்களை பாதுகாப்பதில் தனித்துவமான அறிவியல் ஆர்வத்தை ஏற்படுத்துகிறது. இருப்பினும் அதன் மேற்பரப்பு நீர்வாழ் சூழல் வளமானது. இந்த கடற்பகுதி வர்த்தகம், இராணுவம் மற்றும் எரிசக்தி போக்குவரத்திற்கான ஒரு முக்கிய நுழைவாயிலாக செயல்படுகிறது. உலகளாவிய விநியோகச் சங்கிலிகளின் முக்கிய கண்ணியாக இது செயல்படுகிறது. ரஷ்யாவிற்கு கருங்கடலின் வரலாற்று முக்கியத்துவம் மற்றும் காலவரிசை 18ஆம் நூற்றாண்டு சூடான நீர் துறைமுகங்களுக்கான ரஷ்யாவின் தேடல். ரஷ்ய பேரரசு, குறிப்பாக கேத்தரின் தி கிரேட் ஆட்சி காலத்தில் சூடான நீர் துறைமுகங்களுக்கான அணுகலை தீவிரமாக நாடியது. பனிக்கட்டி இல்லாத துறைமுகங்கள் ஆண்டு முழுவதும் கடற்படை மற்றும் வர்த்தக நடவடிக்கைகளுக்கு அத்தியாவசியமானவை. இது ஒரு பெரிய நிலப்பரப்பு கொண்ட பேரரசின் பொருளாதார வளர்ச்சியை உறுதி செய்வதற்கும் அதன் கடற்படை பலத்தை வெளிப்படுத்துவதற்கும் ஒட்டோமான் பேரரசுக்கு எதிரான பாதுகாப்பிற்கும் மிக முக்கியமானதாக கருதப்பட்டது. 1774ஆம் ஆண்டு கையெழுத்திடப்பட்ட குசுக் காய்னார்சா ஒப்பந்தம் மற்றும் 1787 1792 போருக்கு பிந்தைய ஜாசி ஒப்பந்தம் போன்ற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒப்பந்தங்கள் மூலம் ரஷ்யா கருங்கடலில் கணிசமான பகுதியையும் கிரிமியாவையும் கைப்பற்றியது. 1783ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட செவஸ்டோபோல் ரஷ்யாவின் கருங்கடல் கடற்படையின் முக்கிய தளமாக மாறியது. இது ரஷ்யாவின் தென்மேற்கு பாதுகாப்பிற்கு அச்சாணியாக அமைந்ததுடன் மத்தியதரை கடல் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் அதன் இராணுவ இருப்பை நிலைநிறுத்தவும் உதவியது. பனிப்போர் காலகட்டத்தில் கருங்கடல் சோவியத் யூனியனுக்கு ஒரு மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக திகழ்ந்தது. சோவியத் கடற்படை கருங்கடலில் இருந்து மத்தியதரை கடலுக்குள் நுழைந்து நேட்டோ படைகளுக்கு சவால் விடுக்கும் ஒரு சக்தியாக விளங்கியது. குறிப்பாக அமெரிக்காவின் 6வது கடற்படையின் நடவடிக்கைகளை கண்காணிப்பதிலும் மத்திய கிழக்கு மற்றும் வட ஆப்பிரிக்காவில் சோவியத் செல்வாக்கை நிலைநாட்டுவதிலும் கருங்கடல் கடற்படை முக்கிய பங்காற்றியது. இது சோவியத் யூனியனின் உலகளாவிய செல்வாக்கை பிரதிபலித்தது. சோவியத் யூனியன் கலைக்கப்பட்ட பிறகு கருங்கடல் பிராந்தியத்தில் ரஷ்யாவின் செல்வாக்கு சவாலுக்கு உள்ளானது. உக்ரைன் சுதந்திரமடைந்ததால் செவஸ்டோபோல் துறைமுகத்தை ரஷ்யா உக்ரைனிடமிருந்து குத்தகைக்கு எடுக்க வேண்டியிருந்தது. இந்த குத்தகை ஒப்பந்தம் பல அரசியல் சவால்களை எதிர்கொண்டதுடன் 2010ஆம் ஆண்டில் கையெழுத்திடப்பட்ட கார்கிவ் ஒப்பந்தம் மூலம் 2042ஆம் ஆண்டு வரை நீட்டிக்கப்பட்டது. ஜார்ஜியா மற்றும் உக்ரைன் போன்ற நாடுகள் நேட்டோவுடன் நெருங்க முயன்றது. ரஷ்யாவிற்கு ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தலாக கருதப்பட்டது. இது ரஷ்யாவின் தென்மேற்கு எல்லைகளில் நேட்டோ படைகள் நிலைநிறுத்தப்படலாம் என்ற அச்சத்தை ஏற்படுத்தியது. 2008ஆம் ஆண்டு நடந்த ரஷ்யா ஜார்ஜியா போர் கருங்கடல் பிராந்தியத்தில் ரஷ்யாவின் உறுதியான நிலைப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியது. 2014 கிரிமியாவை ரஷ்யாவுடன் இணைத்தல் 2014ஆம் ஆண்டு கிரிமியாவை ரஷ்யாவுடன் இணைத்தது. கருங்கடல் பிராந்தியத்தில் ரஷ்யாவின் ஆதிக்கத்தை பல மடங்கு அதிகரித்தது. செவஸ்டோபோல் போன்ற முக்கிய துறைமுகங்கள் ரஷ்யாவின் நேரடி கட்டுப்பாட்டிற்குள் வந்தன. இது ரஷ்யாவின் கருங்கடல் கடற்படைக்கு நிரந்தர மற்றும் முழுமையான அணுகலை உறுதிப்படுத்தியது. இந்த நடவடிக்கை ரஷ்யாவின் தென்மேற்கு பாதுகாப்புக்கு ஒரு வலுவான அரணாக அமைந்ததுடன் மத்தியதரை கடல் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் அதன் இராணுவ இருப்பை நிலைநிறுத்தும் திறனை மேம்படுத்தியது. இந்த இணைப்பிற்கு பிறகு ரஷ்யா கிரிமியாவில் தனது இராணுவ கட்டமைப்பை நவீனப்படுத்தியது. S-400 வான் பாதுகாப்பு அமைப்புகள், பாஸ்டிஎன்பி கடற்கரை பாதுகாப்பு ஏவுகணை அமைப்புகள் மற்றும் காலிபர் போன்ற கப்பல் ஏவுகணைகளை ஏவும் திறன் கொண்ட கடற்படை கப்பல்கள் போன்றவற்றை நிலைநிறுத்தியது. இது ரஷ்யாவின் ஆன்டி ஆக்சஸ் ஏரியா டினையல் திறன்களை கணிசமாக மேம்படுத்தியது. பொருளாதார மற்றும் வர்த்தக முக்கியத்துவம் கருங்கடல் ரஷ்யா, உக்ரைன் மற்றும் பிற பிராந்திய நாடுகளின் பொருளாதார நலன்களுக்கு ஒரு உயிர்நாடியாக செயல்படுகிறது.
கருங்கடல் படுகை உலகின் மிக வளமான விவசாய பகுதிகளில் ஒன்றாகும். உக்ரைன் மற்றும் ரஷ்யா உலகளாவிய கோதுமை, சோளம் மற்றும் சூரியகாந்தி எண்ணெய் ஏற்றுமதியில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை கொண்டுள்ளன. போருக்கு முன்னர் ரஷ்யாவும் உக்ரைனும் இணைந்து உலகளாவிய கோதுமை ஏற்றுமதியில் 25 விழுக்காட்டுக்கும் அதிகமாகவும், சோளம் ஏற்றுமதியில் 15 விழுக்காட்டுக்கும் அதிகமாகவும், சூரியகாந்தி எண்ணெய் ஏற்றுமதியில் 50 விழுக்காட்டுக்கும் அதிகமாகவும் பங்களித்தன. இந்த கடற்பகுதி வழியாக ஆண்டுக்கு சுமார் 50 மில்லியன் டன்களுக்கும் அதிகமான தானியங்கள் ஒடெசா, சோரோனோமோஸ்க் மற்றும் புவ்டன்னி போன்ற முக்கிய உக்ரைனிய துறைமுகங்கள் வழியாக ஏற்றுமதி செய்யப்பட்டன. இந்த வர்த்தக பாதைகள் தடைப்படும்போது உலகளாவிய உணவு பாதுகாப்பில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி உலகச் சந்தைகளில் உணவுப் பொருட்களின் விலைகள் கணிசமாக உயர்கின்றன. எரிசக்தி போக்குவரத்து கருங்கடல், கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு போன்ற எரிசக்தி வளங்களுக்கான முக்கிய கடல்வழி பாதையாகும். ரஷ்யாவின் நோவோரோசிஸ்க் போன்ற துறைமுகங்கள் கசாக்ஸ்தான் மற்றும் ரஷ்யாவின் எண்ணெய் ஏற்றுமதிக்கு முக்கியமானவை. காகசஸ் பைப்லைன் கன்சார்டியம் பைப்லைன் வழியாக கசாக் எண்ணெய் தினமும் சுமார் 1.4 மில்லியன் பேரல்கள் நோவோரோசிஸ்க் துறைமுகத்திற்கு வந்து அங்கிருந்து உலகச் சந்தைகளுக்கு அனுப்பப்படுகிறது. மேலும் டக்ஸ்ட்ரீம் போன்ற இயற்கை எரிவாயு குழாய்கள் ரஷ்யாவிலிருந்து துருக்கி மற்றும் தெற்கு ஐரோப்பாவிற்கு எரிவாயுவை கொண்டு செல்கின்றன. இவை ஆண்டுக்கு 31.5 பில்லியன் கனமீட்டர் திறன் கொண்டது. இந்த கடல்வழி போக்குவரத்து தடைபடும்போது உலகளாவிய விநியோகச் சங்கிலிகள் பாதிக்கப்பட்டு உலக பொருளாதாரத்தில் பெரும் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுகின்றன. தானியங்கள் மற்றும் எரிசக்தி தவிர கருங்கடல் இரும்பு, எஃகு உதாரணமாக மரியுபோல் நகரத்தின் அசோவ்ஸ்டல் ஆலை இரசாயனங்கள், சிமெண்ட் மற்றும் பிற பொது சரக்குகளின் போக்குவரத்துக்கும் முக்கியமானது. பிராந்தியத்தில் உள்ள ஒடெசா உக்ரைன், கான்ஸ்டன்டா ருமேனியா, வர்னா பல்கேரியா மற்றும் படுமி ஜார்ஜியா போன்ற துறைமுகங்கள் ஐரோப்பா மற்றும் ஆசியாவிற்கு இடையேயான சரக்கு போக்குவரத்தின் முக்கிய மையங்களாக செயல்படுகின்றன. தற்போதைய புவிசார் அரசியல் பதட்டங்கள் மற்றும் விளைவுகள் உக்ரைன் மீதான தற்போதைய போரில் கருங்கடலின் முக்கியத்துவம் முன்னெப்போதையும் விட அதிகரித்துள்ளது. ரஷ்யா உக்ரைனின் துறைமுகங்களான ஒடெசா, மைக்கோலாய் மற்றும் கெர்சன் ஆகியவற்றை முற்றுகையிட்டது. உலகளாவிய உணவு பாதுகாப்பில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. கோதுமை மற்றும் பிற தானியங்களின் ஏற்றுமதி தடைபட்டு உலகச் சந்தையில் உணவுப் பொருட்களின் விலைகள் 30 விழுக்காடு வரை கணிசமாக உயர்ந்தன. இது எகிப்து, லெபனான் மற்றும் வட ஆப்பிரிக்க நாடுகள் போன்ற உணவு இறக்குமதி செய்யும் நாடுகளுக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியது. ஐக்கிய நாடுகள் சபையின் மத்தியஸ்தத்துடன் கருங்கடல் தானிய ஒப்பந்தம் பிளாக் சீ கிரெயின் இனிஷியேட்டிவ் ஜூலை 2022ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டு சுமார் 32 மில்லியன் மெட்ரிக் டன்களுக்கும் அதிகமான உணவுப் பொருட்களை உக்ரைனிய துறைமுகங்களிலிருந்து ஏற்றுமதி செய்ய அனுமதித்தது. இருப்பினும் ஜூலை 2023ஆம் ஆண்டு ரஷ்யா இந்த ஒப்பந்தத்திலிருந்து விலகியதால் அதன் ஸ்திரத்தன்மை கேள்விக்குறியாகவே உள்ளது. நேட்டோ மற்றும் ரஷ்யா இடையேயான பதட்டங்கள் கருங்கடலில் ரஷ்யாவின் ஆதிக்கம் நேட்டோ உறுப்பு நாடுகளான துருக்கி, ருமேனியா மற்றும் பல்கேரியா ஆகியவற்றுடன் தொடர்ந்து பதற்றத்தை உருவாக்குகிறது. இந்த நாடுகள் தங்கள் பாதுகாப்பிற்கு ரஷ்யா ஒரு அச்சுறுத்தலாக கருதுகின்றன. நேட்டோ சீப்ரீஸ் போன்ற கூட்டு கடற்படை பயிற்சிகளை கருங்கடலில் நடத்துவதன் மூலமும் வான்வழி கண்காணிப்பு மற்றும் படைகளை நிலைநிறுத்துவதன் மூலமும் தனது இருப்பை உறுதிப்படுத்த முயற்சிக்கிறது. நேட்டோ ஸ்டாண்டிங் கடற்படை குழுக்களின் ரோந்து பணிகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளன. ரஷ்யா இதை தனது எல்லைகளுக்கு அருகிலுள்ள நேட்டோ விரிவாக்கமாக கருதுகிறது. இது பிராந்திய ஸ்திரத்தன்மைக்கு ஒரு சவாலாக அமைகிறது. 1936 ஆண்டு ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் பாஸ்பரஸ் மற்றும் டார்டனல்லஸ் நீரிணைகள் வழியாக கடற்படை இயக்கங்களை ஒழுங்குபடுத்துகிறது. அமைதி காலத்தில் துருக்கிக்கு இந்த நீரிணைகள் மீது முழு இறையாண்மை உள்ளது. போர்க்காலத்தில் துருக்கி ஒரு நடுநிலை நாடாக இருந்தால் போரிடும் நாடுகளின் போர்க்கப்பல்களுக்கு நீரிணைகளை மூடிவிடலாம். ஆனால் அந்த நாடுகளின் போர்க்கப்பல்கள் தங்கள் தளங்களுக்கு திரும்ப அனுமதிக்கப்படும். கருங்கடல் அல்லாத நாடுகளின் போர்க்கப்பல்களுக்கு சில கட்டுப்பாடுகள் உள்ளன. உதாரணமாக, அவை அதிகபட்சம் 21 நாட்கள் மட்டுமே கடலில் தங்க முடியும். மேலும் அவற்றின் மொத்த எடை 40,000 டன்களுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். இந்த ஒப்பந்தம் கருங்கடல் பிராந்தியத்தில் உள்ள கடற்படை சக்திகளுக்கு ஒரு சமநிலையை வழங்குகிறது. ஆனால் அதிகரித்து வரும் புவிசார் அரசியல் பதட்டங்கள் இந்த ஒப்பந்தங்களின் எதிர்காலம் குறித்த கேள்விகளை எழுப்புகின்றன. துருக்கி இந்த ஒப்பந்தத்தின் பாதுகாவலனாக பிராந்தியத்தில் ஒரு முக்கியமான புவிசார் அரசியல் சக்தியாக செயல்படுகிறது. உலகளாவிய தாக்கங்கள் மற்றும் எதிர்கால போக்குகள் கருங்கடலில் ஒரு நாட்டின் கட்டுப்பாடு இந்த ஒட்டுமொத்த பிராந்தியத்திற்கும் உலக பொருளாதாரத்திற்கும் பெரும் விளைவுகளை ஏற்படுத்துகிறது. வர்த்தக பாதைகளில் ஏற்படும் தடங்கல்கள் உலகளாவிய விநியோகச் சங்கிலிகளை சீர்குலைத்து உலக பொருளாதாரத்தில் பணவீக்கம் மற்றும் ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்துகின்றன. எரிசக்தி பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாகவும் உணவு பாதுகாப்பிற்கு சவாலாகவும் அமைகிறது. இந்த கடல் சர்வதேச சட்டத்தின் மீதான சவால்கள், இறையாண்மை பிரச்சினைகள் மற்றும் உலகளாவிய அதிகார சமநிலையின் மறுவரையறை ஆகியவற்றின் மைய புள்ளியாகவும் திகழ்கிறது.
இந்த கடல் எதிர்கால மோதல்களின் மையப்புள்ளியாகவும் உலகளாவிய கூட்டணிகளின் போக்கை தீர்மானிக்கும் ஒரு காரணியாகவும் திகழ்கிறது. ரஷ்யா தனது பாதுகாப்பிற்கும் பொருளாதார நலன்களுக்கும் உலகளாவிய அரசியல் மற்றும் பொருளாதார சமநிலையிலும் கருங்கடலின் மீதான ஆதிக்கத்தை அத்தியாவசியமாக கருதுகிறது. மறுபுறம் நேட்டோ நாடுகள் மற்றும் உக்ரைன் போன்ற பிராந்திய நாடுகள் ரஷ்யாவின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தவும் தங்கள் இறையாண்மையை பாதுகாக்கவும் முயலுகின்றன. இந்த தொடர்ச்சியான மூலோபாய போட்டி பிராந்தியத்தில் நிலையற்ற தன்மையை உருவாக்கி உலகளாவிய பாதுகாப்பு மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு சவாலாக அமைகிறது. ஆகவே கருங்கடல் என்பது வெறும் கடல் மட்டுமல்ல, அது புவிசார் அரசியல் அதிகாரத்திற்கான ஒரு நிரந்தர போர்க்களமாக, உலக வர்த்தகத்தின் உயிர்நாடியாக மற்றும் பிராந்திய ஸ்திரத்தன்மையின் அளவுகோலாக தொடர்ந்து இருந்து வருகிறது. அதன் மீது ரஷ்யா கொண்டிருக்கும் ஆதிக்கம் அந்த நாட்டின் பாதுகாப்பிற்கும் பொருளாதார நலன்களுக்கும் மட்டுமல்லாமல் உலகளாவிய அரசியல் மற்றும் பொருளாதார சமநிலையிலும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இந்த கடல் அமைதியாக இருந்தாலும் உலக நிகழ்வுகளின் போக்கை ஒரு சக்தி வாய்ந்த முறையில் வடிவமைத்துக் கொண்டிருக்கிறது.